போலீஸே இப்படி எச்சத்தனமான வேலையை செய்யலாமா? என்ன நடந்துச்சுன்னு நான் உங்ககிட்ட டீட்டெயிலாக சொல்றேன். நீங்க நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலா என்ன மேட்டர்னா, இப்போ ஒரு 2 நாளைக்கு முன்னாடி திருவண்ணாமலையில வந்து ஒரு சம்பவம் நடந்திருக்கு. என்னன்னா, ஆந்திர பிரதேஷ்ல இருந்து காய்கறி எல்லாம் ஏத்திட்டு வந்து இந்த திருவண்ணாமலையில இறக்கிட்டு போவாங்க சந்தையில. ஸோ அப்படி வரும்போது இந்த லாரி வந்து ஹைவேஸ், ஆக்சுவலா அந்த லாரியில யார் யார் இருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு அம்மா, அவங்க பொண்ணு, அவங்க பையன், 3 பேர் வந்திருக்காங்க. 2 போலீஸ் வந்து அவங்க காய்கறி எல்லாம் இறக்கிட்டு போகும்போது ஹைவேஸ்ல அந்த லாரியை மடக்கி அந்த லாரியில இருந்த அந்த பொண்ணை வந்து பக்கத்துல இருந்த சுடுகாட்டுல கூட்டு போய் 2 போலீஸும் பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்காங்க. போலீஸ் இந்த மாதிரி ஒரு எச்சத்தனமான வேலையை செய்யலாமா? முன்னாடி காலத்துல எல்லாம் பொறுக்கிங்களை பார்த்ததான் எல்லாம் பயப்படுவாங்க. இப்ப எல்லாம் போலீஸை பார்த்து பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க செஞ்ச இந்த காரியம் உங்க 2 பேருக்கு மட்டுமே அசிங்கம் கிடையாது, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு போலீஸுக்குமே அசிங்கம். சார், பொண்ணுங்க வெளியே வர்றது, போலீஸ் இருக்காங்க, நம்மளுக்கு ஏதாச்சும் ஒண்ணு ஆனா போலீஸ் இருக்காங்கன்ற நம்பிக்கையில தான் சார் வெளியே வராங்க. ஆனா நீங்களே இந்த மாதிரி நடந்துக்கிட்டா அவங்க எந்த நம்பிக்கையில வெளியே வருவாங்க? அதுக்காக எல்லா போலீஸுமே கெட்டவங்கன்னு நான் சொல்ல வரல. இந்த மாதிரி ஒருத்தர் 2 பேர் செய்யற தப்புனால எல்லா போலீஸுக்குமே கெட்ட பேர் ஆகுது. இந்த மாதிரியான கருப்பு ஆடுங்களை எல்லாம் தூக்கி வெளியே வீசிட்டா சரியா வரும்னு நினைக்கிறேன்.